Hello friends, welcome to zana's recipes. ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் இருந்தா 10 நிமிஷத்துல மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிரலாம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க फ्रेंड्स எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது போல ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்லிட்டு கடைகள்ல கிடைக்கும். அது வாங்கி வெச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு பாக்கெட் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த ஒரு பாக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா 1/4 கிலோ வரைக்கும் நமக்கு நல்ல மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வாங்க நம்ம மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிரலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் அப்படியே எடுத்து வெச்சுக்கோங்க. இத பொரிக்கிறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஒரு கடாயில ஊத்திட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் ஆயில்ல டைரக்ட்டா போடுங்க. போட்டுட்டு கரண்டியை வச்சு இப்படி லைட்டா அப்படி கொத்தி கொத்தி விட்டீங்கன்னா இது போல நல்லா பிரிஞ்சு வந்துரும். நல்ல ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் ஃப்ரை ஆகிறது தான் நமக்கு மொறுமொறுன்னு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அடுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா மீடியம் டு ஹைல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து ஒரு நிமிஷத்துல நல்லா வெந்துரும். இந்த அளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கோங்க फ्रेंड्स. இதுக்கு மேல ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக கூடாது, அப்படினா கரிஞ்சு போயிடும். இப்போ மறுபடியும் மீதி இருந்த இன்னும் கொஞ்சம் நூடுல்ஸை போட்டு இதே போல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து சூப்பரான மொறுமொறுன்னு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்ததா ஒரு 1/4 கப் அந்த எண்ணெயிலே வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலைனாலும் ஓகே தான், வறுக்காததுனாலும் ஓகே தான். நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னா அதையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட்டாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலையும் இதே போல் நம்ம வறுபட்டு நல்லா எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் அவல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் அவல் சீக்கிரமாக பொரிஞ்சிரும். ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும், ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே இது போல் நல்லா கைகளால் உடச்சி உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை அந்த அவல் எல்லாத்தையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனால. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சாட் மசாலா போடணும் அப்படின்னாலும் விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உப்பு காரம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. மறுபடியும் கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது. நீங்களே பாருங்கள், எவ்வளோ கறக்கு முறக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிச்சவங்க எல்லாருக்குமே இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் zana's recipes சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.